என் பேர் உலகரசன். 38வது ஜெய் 38 நல்லா இருக்கு. ஆமாம், அவங்க வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறனால தான் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா கஷ்டம். நாங்கள் வந்து மக்களுக்காக உழைக்க தான் வந்திருக்கிறோம். ஏன்னு கேட்டால் எல்லாம் தண்ணியும் வந்து இந்த தெருவுக்குள்ள உள்ள தண்ணியெல்லாம் வந்து மோட்டர் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மக்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பது வந்து அரசு இலக்காக இருக்குது. ஆனால் முதலமைச்சர் வழிகாட்டின்படியும் எங்கள் தொகுதி சேர்மனு வார்டு கவுன்சிலர் அறிவுறுத்தினபடியும் எங்கள் மேலே கமிஷனர் அறிவுறுத்தினபடியும் ஆர்டிசி அறிவுறுத்தினபடியும் மக்களுக்காக சேவை செய்ய நாங்கள் இந்த சீரிய முயற்சி எடுத்து எல்லா மோட்டர் செட்டுக்கும் ஆன் பண்ணி வச்சுட்டு மக்கள் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ப்ராப்ளம்லாம் ஏற்படுத்துறதுனால எல்லாம் ப்ராப்ளம் வந்தால் கூட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எங்கள் வேலை. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி வேலை செய்யணும். வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் சரி, கார்பரேஷன் ஏஜிங்க வேலை அதுதான். 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறதில்ல. எல்லாம் தண்ணியை வச்சுட்டு மக்களோட இயல்பான வாழ்க்கை திரும்பும் போது தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஆஃபீஸே படுத்துக்கிறோம். இந்த மாதிரி வேலைகளை இன்றைக்கி வந்து ஈடுபடுத்துங்க. எல்லாம் ஜேஇ கமிஷனர் ஆர்டிசி வரைக்கும் இருக்காங்க. எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. எங்கள் கூட படித்த சிவில் இன்ஜினியர் இருக்காங்க. எல்லா சிவில் இன்ஜினியரும் இருக்கும். ஒரு நாள் அவங்க ஒரு டைமிங் 1 hour பற்றி அப்டேட் பண்ணுறோம். மோட்டர் எப்படி ஓடுது, என்ன பண்ணுறோம், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அது பிரகாரம் செஞ்சுட்டு இருக்கோம். அரசாங்கம் வந்து அறிவுறுத்தல்படி தான் கமிஷனர் செய்கிறாருங்க. கமிஷனர் செய்கிறாரு, நாங்களும் செஞ்சிட்ருக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து ரெடி பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்ட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மற்ற மந்திரி இலாக்காக்கெல்லாம் சொல்லும் போது அந்த அட்வைஸை கேட்டுட்டு உடனே அதை கமிஷன் மூலயமா அவருக்கு கமிஷன் சொல்லுவாங்க. கமிஷன் எங்களுக்கு சொல்லுவார். அது மூலமாக நாங்கள் ரெடி பண்ணி தண்ணியில் எடுத்து விட்டுருக்கோம். அவங்க எல்லாமே வந்து நல்லா பண்ணுறீங்க சார். உங்கள் முதலமைச்சருக்கும் உங்கள் தொகுதி எம்எல்ஏக்கும் உங்கள் சேர்மனுக்கு எல்லாம் ரொம்ப நன்றியாக தெரிவிக்கிறோம் சார் சொல்லி இது பண்ணுறாங்க. உடனே வேலை செய்யும்போது அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சப்போர்ட் நல்லா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மக்கள் வந்து மழைக்கு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா சந்தோஷம். சிறு பள்ளங்கள் இருக்கிற ரோடுகளில் அது நம்ம சரி செஞ்சுருவோம். தண்ணி இருக்கும்போது கொஞ்சம் அதை பார்த்து நடந்துட்டாங்கன்னா போதும். அவங்க போகலாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தைங்களாம் வெளியே அனுப்பக்கூடாது.